நண்பர்களுக்கு வணக்கம். பாரம்பரிய கிழங்கு மற்றும் மஞ்சள் ரகங்கள் முளைக்க வைக்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ போன மாதம் கொடுத்துருந்தேன். அதில் கிழங்கு ரகங்கள் முளைக்க வைக்கிற முறைகள் பற்றி மட்டும் கொடுத்துருந்தேன். வீடியோ ரொம்ப பெருசாக போனதுனால மஞ்சள் ரகங்கள், ஏரோ ரூட், ஏர் பொட்டேட்டோ முளைக்க வைக்கிற முறைகள் பற்றி பார்ட் 2 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். பெருசாக வீடியோவுக்கு வரவேற்பு இல்லைனாலும் சில நண்பர்களுக்கு பயன்படும், தேவைப்படும் போது ரெஃபர் பண்ணிக்குவாங்கன்னு பார்ட் 2 கொடுத்து அந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோவில் மஞ்சள் ரகங்களை முளைக்க வைக்கிற முறைகள், சிறுவள்ளி கிழங்குகளை கட் பண்ணி வச்சாலும் முளைப்பு வருமா, ஏரோ ரூட், ஏர் பொட்டேட்டோவை எப்படி ஈஸியாக முளைக்க வைக்கலாம், இதெல்லாம் சேர்த்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முந்தி நாளை மறுநாள் 9ஆம் தேதி ஜூலை இங்கே கோயம்புத்தூரில் அக்ரின்டெக்ஸ் கண்காட்சி நடக்க இருக்குது. ஆடிப்பட்டத்துக்கு தேவையான விதைகள், மாடி தோட்டம் பொருட்கள்னு எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக போயிட்டு வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வர ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் சந்திப்பு ஒன்றும் அதே கொடிசே வளாகத்துக்குள்ளே திட்டமிட்டிருக்கிறோம். அருண் டெரஸ்கானன் தம்பி அருண், திருமுடி அண்ணா, உழவர் ஆனந்த் எல்லாருமே வருவாங்க. எல்லாருமே சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சீட் ஷேரிங்கும் அந்த சந்திப்பில் திட்டமிட்டிருக்கிறோம். முடிஞ்சால் நண்பர்கள் ஞாயிறு சந்திப்புலையும் கலந்துக்கிடுங்க. ஞாயிறு சந்திப்புக்கு வர நண்பர்களுக்குன்னு ஏற்கனவே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். சந்திப்புக்கு வர நண்பர்கள் அந்த குரூப்பில் சேர்ந்துக்கிடலாம். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சிறுவள்ளி கிழங்குகளை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சா முளைக்குமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாக உண்டு. பெரிய பெரிய சிறுவள்ளி அறுவடை பண்ணுறோம், ஆனால் சிறுவள்ளி எப்போவுமே நுனியில் இது மாதிரி தான் முளைப்பு வரும். கட் பண்ணி வச்சாலும் நுனிப்பகுதி மட்டும்தான் முளைக்குமா, இல்லை எல்லா துண்டுகளும் முளைச்சி வருமாங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நண்பர்களுக்கு அனுப்பும்போது பெரிய கிழங்கா அனுப்பி நீங்கள் கட் பண்ணி வைங்க, நிறைய கொடிகள் வந்துடும் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை எவ்வளோ பெரிய கிழங்காக இருந்தாலும் அதிலேருந்து ஒரே ஒரு கொடி தான் வருமா? சரி, அதையும் டெஸ்ட் பண்ணிடலான்னு 2 பெரிய கிழங்குகளை சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி நடவு செய்கிறேன். அடுத்தது ஏரோ ரூட். ஏரோ ரூட்டை பார்த்தா கேரட் மாதிரி இருக்கும். இது எப்படி முளைக்குங்கிற ஒரு சந்தேகம் சிலருக்கு இருக்கும். ஏரோ ரூட் ரொம்ப ஈஸியாக முளைச்சி வர்ற ஒரு கிழங்கு. அதோட ஒவ்வொரு கணுவில் இருந்தும் ஒரு தளிர் வரும். சரி, அதையும் காட்டிடலான்னு 2 பெரிய ஏரோ ரூட் எடுத்து கட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் வைக்கிறேன். அப்புறம் ஏர் பொட்டேட்டோ, இதை எப்படி முளைக்க வைக்கிறது, கிழங்கு ரகங்கள் மாதிரி காயற்பத்தில் வச்சு முளைக்க வைக்கணுமா அப்படின்னு சில நண்பர்கள் கேட்டிருக்காங்க. அதையும் எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசியாக மஞ்சள் ரகங்கள், விரலி மஞ்சள், லக்கடாங் மஞ்சள், கருமஞ்சள்னு எல்லாமே வாங்குகிறோம். மஞ்சளை முளைக்க வைக்க இது முறைகள் இருக்குதா, முளைக்க வச்சு தான் மஞ்சளை நடணுமா, இல்லை அப்படியே நடலாமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த வீடியோவில் பதில் இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். சிறுவள்ளி வச்சு ஒரு வாரத்திலேயே ஒரு கிழங்கு முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நுனிக்கிழங்கு, அதுதான் வழக்கமாக முளைப்பு வர்ற இடம், அதனால் உடனே முளைச்சிருக்குது. வெட்டி வச்ச மற்ற கிழங்குகள் முளைக்குமான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 3 வாரம் கழித்து ஒவ்வொரு கிழங்காக முளைக்க ஆரம்பிச்சிது. அதுவும் ஒரு துண்டில் இருந்தே எக்கச்சக்கமாக முளைப்பு வருது. இனி பெரிய கிழங்கா சிறுவள்ளி கிழங்கு கிடச்சா நீங்கள் அதை 3 துண்டுகளை கட் பண்ணி வச்சே ஆரம்பிக்கலாம். நமக்கும் 3 கொடிகள் கிடச்சிரும். அடுத்ததாக கட் பண்ணி வச்ச ஏரோ ரூட் வச்சு 5 நாளையிலே முளைக்க ஆரம்பிச்சிட்டு. ஏரோ ரூட் ரொம்ப ஈஸியாக முளைக்கிற ஒரு கிழங்கு. ஒரு பெரிய ஏரோ ரூட்டை வாங்கி நம்ம அதிலிருந்து 3-4 செடிகள் கூட ரெடி பண்ணிக்க முடியும். காயற்பத்தில் வச்சு விட்டு ஈரம் இருக்கிற மாதிரி தண்ணி விட்டுட்டு வந்தால் போதும், ஒரு வாரத்தில் எல்லாமே முளைச்சிரும். வச்சு விட்ட ஏரோ ரூட் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அதை எடுத்து தோட்டத்தில் வச்சு விட ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். வெறும் காயற்பத்தில் தான் வைக்கிறோம், அதில் செடிக்கான சத்துக்கள் எதுவுமே இருக்காது. அப்போ இப்படி செடி 1 மாதம் ஆனாலும் இப்படி பச்சை பசேல் இருக்குன்னா, பொதுவாக கிழங்கு ரகங்கள் முளைக்க ஆரம்பித்ததும் செடிக்கான சத்துக்களை அந்த கிழங்குலேருந்தே எடுத்துக்கிடும். அதனால் அப்படியே வெறும் காயப்பத்தில் இருந்தாலும் செடி சத்து குறைவு இல்லாமல் செழிப்பாக வரும். இருந்தாலும் கொஞ்சம் வளர்ந்ததும் ஒரு 2 வாரத்திலே எடுத்து நடுறது நல்லது. விரலி மஞ்சள், லக்கடாங் மஞ்சள், கருமஞ்சள் இது எல்லாமே முளைக்க வைக்கணும், தனித்தனியாக எதுவுமே பண்ண வேண்டியதில்லை.
மஞ்சள் ரகங்கள் எல்லாம் அப்படியே ஒரு நிழலில் போட்டு வச்சா முளைக்கிற பருவம் வந்ததும் தானாகவே முளைக்கும். இந்த மஞ்சள் எல்லாமே இந்த வருஷம் தோட்டத்தில் நடவு செய்ய ரெடி ஆகிட்டு இருக்க மஞ்சள். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லாமே நல்லா முளைச்சிருக்குன்னு. இல்லை கொஞ்சம் திட்டமிட்டு சீக்கிரமே மஞ்சளை முளைக்க வச்சு நடவு பண்ணணும் அப்படின்னா கிழங்கு மாதிரியே ஈரமான காயற்பத்தில் வச்சு விடலாம். மஞ்சளும் கொஞ்சம் சீக்கிரமே முளைக்க ஆரம்பிச்சிரும். கஸ்தூரி மஞ்சளில் ஆரஞ்சு கஸ்தூரி மஞ்சள் ரகங்கள்லேயே கிரிக்கெட் பால் சைஸில் தாய் கிழங்கு வர்ற ஒரு ரகம் இது. ஒரு கிழங்கே 300லேருந்து 400 கிராம் அளவில் வரும். நாங்கள் பொதுவாக அனுப்பும்போது பெரிய மஞ்சளை 2ஆக கட் பண்ணி அனுப்புவோம். நண்பர்களுக்கும் 2 கிழங்கு கிடச்ச மாதிரி இருக்கும். 2 செடிகளை வளர்த்துக்கிடலாம். இப்படி மஞ்சளை கட் பண்ணி வச்சா செடி வருமாங்கிற ஒரு சந்தேகம் சிலருக்கு வரலாம். அதையும் இந்த வீடியோவில் காட்டிடலான்னு கொஞ்சம் வெட்டின கஸ்தூரி மஞ்சள் தாய் மஞ்சளை காயற்பத்தில் வச்சு விடுறேன். அதுவும் ஈஸியாக முழு மஞ்சள் மாதிரியே முளைச்சி வந்திருக்கு. செடியும் கொஞ்ச நாளில் நல்ல பெரிய செடியாக வளர்ந்துருக்கு. கஸ்தூரி மஞ்சளில் அதோட தாய் மஞ்சள் பெருசாக இருந்தால் 2ஆக கட் பண்ணி வச்சும் கொண்டு வரலாம். கடைசியாக ஏர் பொட்டேட்டோ, இதுக்கும் எப்படி முளைக்க வைக்கிறதுன்னு நண்பர்கள் கேட்டிருக்காங்க. ஏர் பொட்டேட்டோ மஞ்சள் ரகங்கள் மாதிரி தான். அதுக்குன்னு முளைக்கிற பருவம் வந்ததும் தானாக முளைக்க ஆரம்பிக்கும். ஏர் பொட்டேட்டோவை முளைக்க வைக்கிறேன்னு நேரடியாக மண்ணுலேயோ இல்லை காயப்பத்திலையோ வைக்க வேண்டாம். அப்படியே நிழலான ஒரு இடத்துல இருந்தால் போதும். கிச்சனில் வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு வைப்போமே அது மாதிரி. அது முளைக்கிற பருவம் வந்ததும் தானாக முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைச்சி ஒரு 6 இன்ச் அளவுக்கு வந்ததும் எடுத்து நடலாம். போன சீசனில் வச்ச ஏர் பொட்டேட்டோ கொடியெல்லாம் காஞ்சி அப்புறம் அதிலே முளைக்க ஆரம்பிச்சிருக்கிறது தான் நீங்கள் இதில் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஏர் பொட்டேட்டோ தானாகவே முளைக்க ஆரம்பிச்சிடும். ஏர் பொட்டேட்டோ வாங்கும்போதே லேசாக முளைப்பு வந்திருந்தா அதை காயற்பத்தில் வச்சு வேகமாக 1 அடி அளவுக்கு வளர வச்சு பிறகு நடலாம். ஏர் பொட்டேட்டோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. முளைப்பே தெரியலன்னா அப்படியே ஒரு ஓரமாக நிழலில் போட்டு வைங்க. ஒரு சில வாரங்களில் முளைக்க ஆரம்பிச்சிடும். சில சமயம் முளைக்கிறதுக்கு 1 மாதம் 1.5 மாதம் கூட ஆகலாம். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். முளைக்க ஆரம்பித்ததும் எடுத்து நடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப நாள் யோசித்த ஒரு வீடியோ. கிழங்கு மஞ்சள் ரகங்களை முளைக்க வைக்கிற முறைகளை மொத்தமாக ஒரு வீடியோவில் டெமோ பண்ணி கவர் பண்ணணும்னு. இது ஃப்யூச்சரில் எல்லா வித கிழங்கு மஞ்சள் ரகங்களை முளைக்க வைக்க ரெஃபர் பண்ணிக்கிடலாம். வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.